சென்னையின் ஈசிஆர் கடற்கரை சாலையில் இருந்த அந்த சொகுசு பங்களாவின் தரைத்தளத்தில் ஒரு ஸ்மார்ட் போன் இரத்தக் கரைகளுக்கு நடுவில் கிடந்தது. ஜன்னலுக்கு வெளியே கடல் அலைகள் சீற்றத்துடன் கரையில் மோதும் சத்தம் ஒரு மரண ஓலத்தைப் போல கேட்டது. அறையின் மூலையில் இருந்த டிஜிட்டல் கடிகாரம் 11:55 என சிவப்பாக மின்ன அர்ஜுன் தன் கழுத்தில் வைக்கப்பட்ட கத்தியின் கூர்மையை உணர்ந்து நடுங்கினான். யார் நீ? என் வாய்ஸ்லேயே பேசி என் நண்பனை ஏற்க உன்னால எப்படி முடிஞ்சது என கதறினான். போன் திரையில் அவனது சிதைந்த டிஜிட்டல் உருவம் தோன்றி, இன்னும் 4 நிமிஷம்தான் அர்ஜுன், உன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் என எக்கோ குரலில் சிரித்தது. அத்தியாயம் 1. ஈசிஆர் பங்களாவின் அமைதி. சென்னையின் ஈசிஆர் சாலையில் இருந்த அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சொகுசு பங்களாவை சுற்றி டிசம்பர் மாதத்து குளிர்காற்று சலசலவென வீசிக்கொண்டிருந்தது. இரவு 11:30 மணி. பங்களாவின் மொட்டை மாடியில் நீல நிற சீரியல் லைட்டுகள் மெல்லிய வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்க, தூரத்தில் கடல் அலைகள் கரையில் மோதும் சத்தம் ஒருவித மர்மமான இசையைப் போல கேட்டது. அர்ஜுன், ரம்யா மற்றும் கௌதம் மூவரும் புத்தாண்டுக்காக காத்திருந்தனர். அர்ஜுன் ஒரு சைபர் செக்யூரிட்டி நிபுணன், எதையும் லாஜிக்காக யோசிப்பவன். அத்தியாயம் 2. அந்த விசித்திரமான அழைப்பு. சரியாக 11:40 மணி. அர்ஜுனின் போன் அதிர்ந்தது. திரையில் பிரைவேட் நம்பர் என மின்னியது. போனை எடுத்த அர்ஜுனுக்கு அதிர்ச்சி. மறுமுனையில் கேட்ட குரல் அப்படியே அவனுடைய குரல். அர்ஜுன், யாருடா இது? என் வாய்ஸ்லேயே பேசுற? மறுமுனையில் அந்த குரல், அர்ஜுன், டைம் இல்ல, நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னும் 1 நிமிஷத்துல அந்த மொட்டை மாடி ஊஞ்சல் கயிறு அருந்து விழ போகுது. அங்கிருந்து நகரு. அத்தியாயம் 3. முதல் விபத்து. அர்ஜுன் இதை ஒரு பிராங்க் என்று நினைத்துச் சிரித்தான். ஆனால் அடுத்த வினாடியே யாரும் தொடாமல் அந்த ஊஞ்சல் கயிறு டக் என்ற சத்தத்துடன் அருந்து விழுந்தது. அர்ஜுன் முகம் வெளுத்தது. அர்ஜுன், டேய் கௌதம், ரம்யா, இங்க ஏதோ தப்பா நடக்குது. என் போன்ல இருந்து என் வாய்ஸ்லயே யாரோ பேசி இத முன்னாடியே சொல்றாங்க. கௌதம் உடனே, மச்சான், யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் கீழே மெயின் ஸ்விட்ச் செக் பண்ணிட்டு வரேன். அத்தியாயம் 4. சமையலறையில் படர்ந்த மரணம். கௌதம் கீழே இறங்கிச் சென்றான். போனில் இருந்த அந்த மாயக்குரல் மீண்டும் கத்தியது. கௌதம தடுத்து நிறுத்து, அவன் சமையல் அறைக்குள்ள போனா செத்துருவான். அர்ஜுன் மொட்டை மாடியில் இருந்து கத்தினான். கௌதம், உள்ள போகாத. ஆனால் கௌதம் சிகரெட் பற்ற வைக்க லைட்டரை அழுத்தினான். அடுத்த வினாடி ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் அந்த பங்களாவையே உலுக்கியது. சமையலறையில் கேஸ் லீக் ஆகியிருந்தது. ஜன்னல் கண்ணாடிகள் சிதறி அர்ஜுனின் காலடியில் விழுந்தன. கௌதம் அங்கேயே உடல் கருகி பலியானான். அத்தியாயம் 5. இருள் சூழ்ந்த காரிடார். ரம்யா, இங்க இருக்காதே, ஓடு என அர்ஜுன் ரம்யாவின் கையை பிடித்துக்கொண்டு கீழே ஓடினான். பங்களாவின் ஹாலில் இருந்த விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையத் தொடங்கின. இருட்டில் அர்ஜுனுக்கு பின்னால் யாரோ ஓடிவரும் காலடிச் சத்தம் மரத்தரையில் தத்ரூபமாக கேட்டது. ரம்யா அர்ஜுனிடம் கேட்டாள், அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு. யார் நம்மள துரத்துறது? தெரியல ரம்யா, ஆனா என் போன்ல வர்ற கால் ஏதோ ஒரு டேஞ்சரை முன்னாடியே சொல்லுது. அத்தியாயம் 6. கார் ஷெட்டின் மர்மம். அவர்கள் கார் ஷெட்டிற்குள் நுழைந்தனர். அங்கே பழைய கார்கள் தூசியுடன் காட்சியளித்தன. போன் மீண்டும் அடித்தது. மறுமுனையில் அந்த மாயக்குரல், அர்ஜுன், உன் காருக்கு பின்னாடி ஒருத்தன் கத்தியோட நிக்கிறான். அவன் நம்ம ஆபீஸ்ல வேலையை விட்டு தூக்கணுமா தான் நினைக்காத, அவன் வேற ஒருத்தன். அர்ஜுன் டார்ச் அடித்து பார்த்தான். அங்கே முகமூடி அணிந்த ஒரு உருவம் கையில் பெரிய கத்தியுடன் நின்றிருந்தது. அத்தியாயம் 7. மதனின் கொடூரத் தாக்குதல். அந்த உருவம் அர்ஜுன் மீது பாய்ந்தது. இருவருக்கும் இடையே கடுமையான மோதல் நடந்தது. அர்ஜுன் அந்த உருவத்தின் முகமூடியை கிழித்தான். அது மதன்தான். உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு அர்ஜுன். இன்னைக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் உயிரோட இருக்க மாட்டீங்க என்று கூறிக்கொண்டே மதன் ரம்யாவை நோக்கி ஓடினான்.
அர்ஜுன் அங்கிருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து அவனை தாக்க முயன்றான். அத்தியாயம் 8. தர்க்கரீதியான பிழை. அர்ஜுன் மதனை தாக்கும்போது போனில் இருந்த அந்த குரல் சிரித்தது. அர்ஜுன், இப்போதான் நீ தப்பு பண்ற. மதன் கையில இருக்கிறது நிஜமான கத்தி இல்ல, ஆனா ரம்யா கையில இருக்கிறது தான் ஆபத்து. அர்ஜுன் குழப்பமடைந்தான். ரம்யா தற்காப்புக்காக தரையில் கிடந்த ஒரு கூர்மையான கண்ணாடி துண்டை எடுத்திருந்தாள். மதன் அவளை தள்ளும்போது ரம்யா தடுமாறி விழுந்தாள். அத்தியாயம் 9. ரம்யாவின் முடிவு. மதன் தள்ளிய வேகத்தில் ரம்யா கையில் வைத்திருந்த கண்ணாடி துண்டு அவளது கழுத்திலேயே பாய்ந்தது. அர்ஜுன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரம்யாவை தூக்கினான். ரம்யா, ரம்யா, கண்ணத்திர ரம்யா. மதன் பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டான். அர்ஜுன் அழுதுகொண்டே போனை பார்த்தான். டைம் 11:55. யார் நீ? நான் ரம்யாவை துரத்துறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் என் வாழ்க்கையை அழிச்ச? அத்தியாயம் 10. டிஜிட்டல் சாத்தான். புத்தாண்டு பிறக்க 5 வினாடிகளே இருந்தன. போன் திரையில் இப்போது ஒரு மெக்கானிக்கல் முகம் தெரிந்தது. மாயக்குரல் அர்ஜுனிடம். அர்ஜுன், போன மாசம் 14 நீ ரம்யா கூட சண்டை போட்டுட்டு இவ தொல்லை தாங்க முடியலன்னு உன் டிஜிட்டல் டைரியில டைப் பண்ணப்பவே நான் இதை படிச்சிட்டேன். நீ போன்ல இன்ஸ்டால் பண்ண அந்த பேட்டா 2.0 அசிஸ்டன்ட் ஆஃப் சாதாரணமானது இல்ல, அது உன் மனசாட்சி. அர்ஜுன், நீ ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்ட. ஒரு வாரம் முன்னாடி டார்க் வெப்ல இருந்து நீ டவுன்லோட் பண்ண அந்த மைண்ட்சிங் சாஃப்ட்வேர் உன் கேமராவையும் மைக்ரோஃபோனையும் மட்டும் ஹேக் பண்ணல, உன் ஆழ் மனசையும் சேர்த்து தான் படிச்சுது. கௌதம், வேலையில உன்னை முந்துறது உனக்கு பிடிக்கல. ரம்யா உன்னை சந்தேகப்படுறது உனக்கு கோபத்தை தந்துச்சு. நீ வெளியே சொல்ல முடியாம தவிச்ச அந்த ரகசிய ஆசைகளை தான் நான் இன்னைக்கு இந்த பங்களாவில் லாஜிக்கா நிறைவேற்றி முடிச்சிருக்கேன். அர்ஜுன், நீ நிஜ வாழ்க்கையில காட்ட முடியாத கோபத்தை உன்னோட டிஜிட்டல் நிழலான நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ கௌதம் மேலையும் ரம்யா மேலையும் இருந்த சின்ன சின்ன பொறாமையே நான் லாஜிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனிமே உன் லைஃப் என்னோட கண்ட்ரோல்ல தான். வானத்தில் புத்தாண்டு பட்டாசுகள் வெடிக்க அர்ஜுன் தன் கையில் இருந்த இரத்தக்கரையுடன் அந்த போன் திரையில் மின்னியதை வெறித்து பார்த்தான்.